ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு வீடியோ. நிறைய பேர் வேலைனாலே பயந்து ஓடுவாங்க. நான் எப்படி அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வயலில் வேலைக்கு வந்து ஒரு 20 பேர் பக்கம் வந்திருக்காங்க. உரம்லாம் கழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போயிட்டு பார்க்கலாம். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டே ஒரு 4 o'clock எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலேருந்து வாச தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு குளித்து முடிச்சுட்டு பூஜையும் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் சஷ்டி விரதம் வந்திருந்தேன். ஏன்னா அப்போது வந்து இது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. நான் வீடியோ போஸ்ட் பண்ணாமலே விட்டுட்டேன். 5:45க்கெல்லாமே ஆளுங்க வந்துட்டாங்க. ஆட்டோவில் தான் வந்துருந்தாங்க. 20 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கடையில் சொல்லியாச்சு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு மதியம் லஞ்ச் செய்யறதுக்கு வந்து நேரம் இருக்காதுன்னு சொல்லி மார்னிங் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் கடையில் சொல்லிட்டேன். ஒரு 22 பேர்னா நம்ம ஒரு 25 பேருக்கு டீ போட தான் கரெக்டாக இருக்கும். டீ எல்லாமே போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களே வந்து டீ ஊற்றி குடிச்சுப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறேன் அது எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு வயல் வேலையெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. நானுமே அப்படி தான் ரொம்ப பயப்படுவேன். இப்போ வந்து அது வந்து எனக்கு பழகிடுச்சு. அதுக்கு காரணம் நம்ம வந்து அதுக்கு மேலே எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அப்படியே வயல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில் வீட்டுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சுருந்தேன். நான் மட்டும் விரதம், மற்றபடி எல்லோரும் சாப்பிடுவாங்கன்ட்டு மீன் குழம்பு இட்லி வச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. மதியம் லஞ்ச் வந்து சிக்கன் நான் பிளான் பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா சிக்கன் செஞ்சிட்டோன்னா ஒரேடியாக ஒரு பெரிய வேலை முடியும்னு சொல்லிட்டு காலையிலே வந்து ஒரு 9-9:30 மணிக்கு போலவே நான் வந்து அடுப்பெல்லாம் பற்ற வச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ பேருக்கு உள்ளே வந்து கேஸ் ஸ்டவ்வில் சமைக்க முடியாது. அதனால் வெளியிலேயே அடுப்பு பற்ற வச்சு சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விறகு வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. என்கிட்ட வந்து அடுப்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு செங்கக்கல் இருக்கலாம், அந்த செங்கக்கல் தான் வச்சு நாங்கள் வந்து அடுப்பு வச்சுருந்தேன். என் கூட வந்து ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது. நான் மட்டும்தான் வந்து இது எல்லா வேலையுமே வந்து மேனேஜ் பண்ணுவேன். அப்புறம் காலையில் ஒரு டைம் வந்து பாத்திரம் கழுவிட்டேன். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வீடியோ எடுத்துட்டோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். 2.5 kg வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 20 பேர் கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி வீட்டில் மீன் குழம்பும் இருந்துச்சு. மீனும் கொஞ்சம் மசாலா போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. சரி ஓகே, இது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து உலை காஞ்சிருச்சு. அரிசியும் போட்டுட்டேன். சைட் பை சைட் நான் உள்ள வெளியேன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் வந்து வேலை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கிடையில் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அதுதான் என்னோடய எனர்ஜெட்டிக் வந்து காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து இவ்வளோ வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகும். அதனால் அந்த டைமில் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும், இல்லை டீ ஏதோ ஒன்று குடிச்சிட்டே இருக்கணும். ஆனால் டீ போடுறதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு மதியம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. சிக்கன் குழம்பு வந்து ஒரு 20-25 பேருக்கு செய்ய போகிறோம். 10 வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் 10 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் போய் தான் வந்து சமைக்க போகிறேன். நான் வந்து உட்காந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், நின்றுக்கிட்டே தான் செய்வேன். உட்காந்து செஞ்சு அது எனக்கு என்னமோ வந்து செட் ஆகலை. அதனால் நின்றுக்கிட்டே எல்லாத்தையும் கடன்னு கட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே சாதமும் வெந்துருச்சு. சாதத்தில் உப்பு போட்டு அதையும் வந்து கிளறி விட்டுட்டு உள்ளே போயிட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சைட் பை சைடு ரசமும் நான் வந்து வைக்கணும். அதுக்கும் புளி எல்லாமே ஊற வச்சாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு. இந்த சாப்பாடுமே வந்து நான் தான் வடிக்கணும். இதில் வந்து 4 கிலோ அரிசி வந்து வேகும். அது வந்து ஒரு டைம் வடிச்சுட்டு திரும்ப ஒரு 1.5 கிலோ போல் போட்டிருக்கேன். ஒரு வேளை பத்தலை அப்படின்னா இதை வந்திருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆம்பளை ஆளுங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் அரிசி போடுவேன். ஏன்னா பத்தாமல் போயிடக்கூடாது, எவ்வளோ மீந்துட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 5.5 கிலோ அளவுக்கு நான் வந்து அன்றைக்கி சாதம் வச்சுருந்தேன். ஆனால் நிறைய மீந்து போயிடுச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க. இந்த சாப்பாடும் இப்படி தான் வடிப்பேன். அந்த கூடையில் கொட்டி வடிக்கிறேன்ல, அது வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லி நான் இப்படியே வந்து வடிச்சிருவேன். வடிச்சிட்டு அப்படியே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அனல் போகும்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு குண்டால் வந்து நான் வந்து தண்ணி போட்டுட்டேன். அடுத்த உலைக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து ரெகுலராக என்னோடய ஒர்க் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளாக தெரியும். அதை செஞ்சு பார்க்கும்போது அதுவும் வீடியோ எடுத்துக்கிட்டே செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் சீக்கிரமாகவே அன்றைக்கி வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து நாமளும் இப்படி செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆசை வரணுன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போடுறது எல்லாமே. ஓகேவா? நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது வந்து இந்த தைப்பூச விரத பூஜைலாம் இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரினா நானும் செய்யணும் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு இந்த ஆசை வரணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டேன். எனக்கு அந்த பிரியாணி டபராவை பார்த்த உடனே பிரியாணி ஞாபகம் வந்துட்டு நிறைய எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆல்ரெடி அந்த சிக்கன்லேயும் எண்ணெய் எக்ஸஸாக இருக்கும்ல, ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு.
சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் அதெல்லாம் நமக்கு வந்து வேணும்னா அந்த ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். ஏன்னா ஜென்ஸுன்றதுனால குழம்பு டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ அந்த வாசனை இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் வாசனையாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்க நினச்சிப்பாங்க. அதுக்காக வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அப்படியே 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாவும் வந்து 10 போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே காரமாக வேணுன்றதுனால. அப்புறம் தக்காளியும் 10 தக்காளியை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூக்கி சேர்த்துட்டேன். ஃபைனலாக இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால்லாம் ஊற்றி தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் சாப்பிடல, ஏன்னா அப்போ நான் வந்து விரதத்தில் இருந்ததுனால சாப்பிடல. மற்றபடி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இது ரெசிபி வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷார்ட்லேயோ இல்லை லாங் வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன். சிக்கன்லாம் போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். அப்புறம் தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு, மசாலாக்கெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு சிக்கன் மசாலா அப்புறம் கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து டச்சப்புக்கு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கேட்டேன் வந்தவங்க கிட்டலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிக்கனும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும், அதுவும் அடுப்பு அனலுன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேயும் வந்து அரிசி போட்டுட்டேன். உள்ளே வந்து ரசம் வச்சாச்சு. ஏன்னா இதுலேயே எல்லாத்தையும் பண்ணோன்னா நமக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதில் உலைய வச்சுட்டு உள்ளே வந்து ரசத்தையும் வந்து தாளித்து விட்டுட்டேன். ரசம் வந்து எல்லாருக்கும் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ரசம் சூப்பராக வைப்பேன், சொல்லுவாங்க அந்த மாதிரி. டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அது ரசமும் வந்து வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து பெருங்காயத்தூள் போட்டால் தான் ரசமே வந்து சூப்பராக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் நுர கட்டினோடனே ரசத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கிடையில் என்னென்னலாம் வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தண்ணி கட்டுறது, மாட்டுக்கு வைக்கோல் போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். ஷார்ப்பாக 1 மணிக்கெல்லாம் சமையல் எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஆளுங்க வந்திருந்தாங்க, அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிட்டாங்க. அப்புறம் நான் போனேன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே எருவெல்லாம் கொட்டிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ அடி வச்சிருந்தோம், ஒரு 5 அடி வச்சுருந்தோம் டிஸ்டன்ஸு. ஒவ்வொரு பெட்டுக்கும் 5 அடி 5 அடி கூட வைக்கலாம், நமக்கு வந்து 5 அடி வச்சுருந்தோம். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே எருவு கொட்டிட்டாங்க. அதுக்கு மேலேயுமே வந்து உரம் எல்லாமே போட்டாச்சு. நாங்கள் வந்து ஒரு 6 ஏக்கர் பக்கம் தர்பூசணி வந்து போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 3 நாள் பக்கம் வேலை பார்த்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து மாட்டுத்தோல் உரம், அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ண உரம் எல்லாத்தையும் போட்டாங்க. இந்த சிக்கன் குழம்புல இருக்கக்கூடிய சிக்கன் தனியாக எடுத்துகிட்டு இந்த தண்ணி தனியாக எடுத்துட்டேன். இது வந்துட்டு கொங்கு ஸ்டைல் வந்து தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் என்னென்னலாம் மருந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா. எல்லாமே வந்து மருந்துக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85,000 கிட்ட செலவாயிடுச்சு. அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், அதுவும் வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் சாப்பிட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டாங்க, கொஞ்சம் பசிக்கிறவங்க முன்னாடி சாப்பிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா வேலை வந்து 2 மணிக்கெலாம் முடிச்சிருவாங்களாம்மா. கரெக்டாக 6 மணிக்கு நம்ம வயலில் இறங்கிட்டாங்கன்னா 2 மணிக்கெலாம் வேலை முடிச்சிடுறாங்க. அப்போ தான் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்களாம். எனக்கு தெரியாது. நான் எங்கள் ஊர் ஆளுங்க வந்து ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்டேன். இவங்க வந்து 2 மணி வரைக்கும் அவங்க வேலை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்களாம்மா. அதனால் அது வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கோயில்கிட்டே வச்சுட்டு அப்புறம் எல்லாருமே வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் வந்து அப்போல்லாம் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, இப்போவுமே இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்கமாக தான் இருக்குது. எல்லாரையும் உட்கார வச்சுட்டு லைனாக வந்து சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு இவங்களை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு, எப்படா இவ்வளோ பேர் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து வந்த ஒரு அண்ணாவே வந்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் வச்சுட்டாரு. நான் வந்து குழம்பு மட்டும் ஊற்றிட்டேன். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கன் வந்து மிந்துருந்துச்சு, அதையும் வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணியாச்சு, ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு. அப்படி தான் வந்து அந்த நாள் போச்சு. இதெல்லாம் வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து செய்ய தெரியாது. ஒரு 2 பேர் 3 பேர் செய்யறது தான் வந்து தெரியும், அதுக்கு மேலே நமக்கும் தெரியாது. அதோட அளவு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டி அப்படியே பழகிருச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா சிக்கன் குழம்பு இருந்துச்சுன்னு சொன்னால அது எல்லாருக்குமே வந்து ஒரு 2 பீஸ் வந்து வச்சுட்டு அதையுமே வந்துட்டு முடிச்சாச்சு. அந்த நாள் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. எனக்கு சமைக்கிறத விட இந்த பரிமாறுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பத்துமோ பத்தாதோ, சரியாக நம்ம பரிமாறுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையாகவே இருக்கும். அதனால் எப்போவுமே சரி கொஞ்சம் பேர் இருந்தாலுமே வந்து நிறைய தான் செஞ்சுருவேன். ஏன்னா பத்தாமல் போயிடக்கூடாது. எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணால் மீண்டுக்கலாம். அன்றைக்குமே பார்த்திங்கன்னா
அந்த பாத்திரத்தில் இருந்த சாப்பாடு எல்லாமே அவ்வளோ மீந்துருச்சு. எக்ஸ்ட்ராவும் கறியும் மீந்து. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஆளுங்களுக்கு வைக்கிறது தான். எப்போவுமே அதிகமாக தான் எடுத்துகிட்டு வருவேன், கொஞ்சமாக வந்து எப்போவும் எடுத்துகிட்டு வர மாட்டேன். நம்மளை விட நம்ம வேலைக்கு வர ஆளுங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து நினப்பேன். இவ்வளோ சாப்பாடு இருக்கா, வீட்லேயும் வேறு சாப்பாடு வச்சுட்டு வந்தேன். நான் அந்த டைம் போட்டது ஒரு 1.5 கிலோ சாதம் பக்கம் அப்படியே மீந்து போயிடுச்சு. 1.5 கிலோ அரிசி சாதம் அவ்வளோ வந்து மீந்து போயிடுச்சு. குழம்பு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து குழம்பு நிறைய போட்டு தான் சாப்பிடுவாங்க வயலுக்கு வேலைக்கு வரவங்களாம். எனக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வெஜ்ஜுனா சுத்தமாக செட் ஆகுது, நான்வெஜ்னா கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனால் ரசம் வந்து யாருமே சாப்பிடல, எல்லாருமே வந்து அந்த குழம்பையே வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அந்த நாள் எனக்கு வந்து அப்படி தான் போச்சு. இதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டேன்னா வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் சாப்பிடாமலே வந்துட்டு பாத்திரம் எல்லாமே இங்கே இவ்வளோ பாத்திரம் இருக்கா, அப்புறம் வீட்டில் வேறு பாதி பாத்திரம் இருந்துச்சு. வெளியில் விறகடுப்புலேயே செஞ்சதுனால கொஞ்சம் பாத்திரம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியுது. ஏன்னா பெரிய பெரிய பாத்திரம் இருந்துச்சுல்ல, அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து இருந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டு கழுவி வச்சுட்டேன். சின்ன பாத்திரத்தில் கழுவுறது தான் பெருசாக இருக்கும். இந்த விறகடுப்பில் வேறு செஞ்சோமா, எல்லா பாத்திரமும் கறியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கவிழ்த்து முடிச்சாதான், கழுவி கவுத்துட்டா தான் வந்து எனக்கு அந்த ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கும் திரும்ப வேலை இருக்குது, நாளைக்கும் இதை விட எக்ஸ்ட்ரா ஆள் வருவாங்க. இருந்தாலுமே வந்து அந்த கறி போகிற அளவுக்கு வந்து எனக்கு தேய்க்கணும். அந்த கறி பாத்திரம் வாங்கிச்சுன்னா அந்த கறி ஒட்டி இருந்தால் சுத்தமாக எனக்கு செட் ஆகாது. அது போகிற வரைக்கும் வச்சு தேய்ச்சிருந்தேன். நாளைக்கும் இதே பாத்திரத்தை வச்சு சமைக்க தான் போகிறோம். நாளைக்கு சேர்த்து கழுவிக்கலான்னா இல்லை கழுவி முடிச்சுட்டு தான் வருவேன். சூப்பராக கழுவி முடிச்சுட்டு பெரிய பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் கவுத்தாச்சு. அங்கேயே கவித்து காய வச்சா தான் நம்ம சாப்பாடு குழம்பு எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். அதனால் அதையும் பிடிச்சி கவுத்து வச்சுட்டேன். இந்த டப்பாலாம் பார்த்திங்களா, நான் கோலம் போட்டியில் கோலம் போடும்போது எனக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிது. அது வந்து இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய வந்து அலுமினியம் பாத்திரம்லாம் கூட நான் பொங்கல் வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிருந்தீங்களா. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வரும்போது அப்போ வந்து நம்ம வந்து சில்வர் பாத்திரத்தெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து பத்தாது, இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் தான் சமைக்க செட் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 o'clock போல் ஆகிடுச்சு. அப்படியே அங்கேருந்து இந்த பெருக்கிட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து பாத்ரூமுக்கு நடக்கிற பாதை அது ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டேன். அப்புறம் மாடு ஷெட் உள்ள போனால் மாடு என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. அடுத்த வேலை சாணி தான். ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாணி மட்டும் இருக்குது, அதை மட்டும் எடுக்கணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எடுக்க போகிறேன். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கா. ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுட்டேன். பாய்.